ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்ம போஸ்டிவ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள், நண்பிகள், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4ல் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை இருக்கோ அத்தனை ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்மை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபைனல் ரிவிஷனாக இதை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா தாமஸ் கார்லைலுடைய த ஹீரோ ஆஸ் போயட் டான்டே ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு லெக்சர் 3 வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? இது எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் ஓவராக. ஸோ அதனால் நீங்கள் யூ டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீரோ, நம்ம போயட் எப்படி ஹீரோ ஆகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரி, அப்போது இதோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட 6 லெக்சர்ஸ் வந்து தாமஸ் கார்லே ஒரு இடத்துல கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போது அது வந்து என்றைக்கு நடந்தது அப்படின்னா மே 1840 நடந்திருக்கு. 1840 மொத்தம் வந்து 6 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அந்த இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷமே 1841 ஜேம்ஸ் ஃப்ரேசர் அப்படிங்கிறவர் லண்டனில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? புக்காக வந்து பண்ணுறவர், அதாவது ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி இஸ் அ புக் பை தாமஸ் கார்லே. ஓகேங்களா? அப்படிங்கிற புக்கை தாமஸ் கார்லே முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஃபார்மில் தாமஸ் கார்லே பண்ணுறாரு. அது புக் ஃபார்மில் கொண்டு வந்தவர், பப்ளிஷ் பண்ணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃப்ரேசர் லண்டனில் 1841. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 6 லெக்சர்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5th May 1840 பண்ணுறாரு. ஹீரோ ஆஸ் அ டிவினிட்டி. டிவினிட்டியில் யார் யார் சொல்கிறாரு? ஓடின்னு, பெகானிசம் அண்ட் ஸ்காண்டினேவியன் மித்தாலஜி பற்றி சொல்கிறாரு. சரிங்களா? பேகனிசம் அண்ட் ஸ்காண்டினேவியன் மித்தாலஜி பற்றி சொல்கிறார். செகண்ட் வந்து 8th May 1840 ஹீரோ ஆஸ் ப்ரொஃபட் அண்ட் முகமதோட இஸ்லாமை பற்றி சொல்கிறார். இஸ்லாமில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்கிறார். தேர்ட் வந்து 12th, இது ரொம்ப முக்கியமானது, 12 May 1840 ஹீரோ ஆஸ் அ போயட் டான்டே ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்கிறார். ஃபோர்த் ஒன்று 15 May 1840 த ஹீரோ ஆஸ் ப்ரீஸ்ட் லூதர், ரெஃபர்மேஷன், நாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டானிசம். இந்த 2 விஷயங்களை பற்றி பேசுகிறார், 2 ப்ரீஸ்ட்டை பற்றி பேசுகிறார். 19 May 1840 ஹீரோ ஆஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனு, ரூசோ, பர்ன்ஸ் இவங்க 3 பேரை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து 6th லாஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 22nd May 1840 ஹீரோ ஆஸ் கிங், கிராம்வெல், நெப்போலியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெப்போலியன் வந்து மாடர்ன் ரிவால்யூஷனிசம்காக அவர் பேசுகிறாரு. கிங்காக பார்த்தீங்கன்னா கிராம்வெல் பேசுகிறார். ஸோ தீஸ் ஆர் த 6 லெக்சர்ஸ் கிவன் பை தாமஸ் கார்லைல். அது வந்து லேட்டர்லி பப்ளிஷ்ட் பை ஜேம்ஸ் ஃப்ரேசர் இன் 1844. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கு மேத்யூ அர்னால்டுடைய ஸ்டடி ஆஃப் பொயட்ரி. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இதுலேயே வந்து 4th யூனிட்லேயே மேத்யூ அர்னால்டோடது வந்து பார்த்திங்கன்னா டோவர் பீச், அதுக்கப்புறம் ஸ்காலர் ஜிப்சி, இது எல்லாமே வரும். ஸோ இது 3 ஒர்க் இதில் இருக்குது. சரிங்க, த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880. ஓகேங்களா? அடுத்த ஒர்க்கு பார்த்தோம்னா யூ அண்ட் த ஆட்டம் பாம். அது வந்து 1945 பப்ளிஷ் ஆகுது. இதில் 10 பேராகிராஃப்ஸ் இருக்குது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில். ஸோ இது வந்து எங்கே பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ட்ரிபியூன் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 1945 பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து 2 மாதம் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஹிரோஷிமா நாகசாகியை பற்றின 2 விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. ஸோ இது எதை பற்றின ஒரி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருஷ்யாவும் யுனைடெட் ஸ்டேட்டும், அதாவது அமெரிக்காவும் சேர்ந்து எப்படி வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வந்து எண்டு கொண்டதுக்கு அப்புறம் வந்து இது எழுதப்பட்டது. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஜார்ஜ் ஆர்வெல் தான் இது எழுதியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். யூ அண்ட் த ஆட்டம் பாம். இந்த யூ அண்ட் த ஆட்டம் பாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் உங்களுக்கு அனிமல் ஃபார்ம்னா தான் ஜார்ஜ் ஆர்வல் ஞாபகம் வரும். அதே மாதிரி இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும், டெக்ஸ்ட் ஒரிஜினல் நீங்கள் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு லைன் பை லைன் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து லைன் பை லைன் உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு தாராளமாக லெசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அப்போது இதில் வந்து முதல்ல இந்த இதில் தான், இந்த எஸ்ஏல தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வார், அதாவது உள்நாட்டு போகிறதான்னு நம்ம சொல்லுவோம், சிவில் வார், கோல்டு வார்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கோல்டு வாருங்கிற வார்த்தையே முதல்ல யூஸ் பண்ணுது. ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்த ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹார்ட் டைம்ஸ் 1854. இதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 சாப்டர்ஸ். ஸோ ஹார்ட் டைம்ஸ் யார் எழுதுனா? நம்மளோட சார்ல்ஸ் டிக்கன்சன்ஸ். ஓகேங்களா? இவரோடது வந்து இது 10th நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஒரு டிக்கன்ஸோட நாவல் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி மேகசினில் சீரியலாக பப்ளிஷ் ஆனது. தொடர்ந்து சீரியல் மாதிரி எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹவுஸ்ஹோல்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீக்லி மேகசினில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி இது எத்தனை விதமான இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்னா தொடர்ந்து எழுதுறாங்க இல்லையா, அந்த 20 வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 20 வாரம் வந்து தொடர்ந்து எழுதியிருக்காரு. எப்போயிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் 1854. சரி, ஓகே. இப்போது ஏப்ரல் 1லேருந்து 1854 எத்தனை சாப்டர்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 சாப்டர்ஸு. அதை வந்து ஒரு புக் 1 சோயிங் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாரு. ரெண்டாவது அதே மாதிரி மே மாதம் 27ஆம் தேதி 1854 சாப்டர் 17 மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் 2 வந்து ரீப்பிங் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் பப்ளிஷ் பண்ணுறாரு. மூன்றாவதாக 22 ஜூலை 1854 சாப்டர்ஸ் 29லேருந்து 30 வரையிலும் புக் 3 வந்து கார்னரிங் அப்படிங்கிற பேரில் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ டோட்டலி 3 புக்ஸு. அப்போது இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த நாவலை டிவைடட் இன்ட்டு 3 புக்ஸாக வச்சுக்கணும். சோயிங், ரீப்பிங், கார்னரிங். ஓகேங்களா? ஸோ இது சிங்கிள் வேல்யூமாக கம்ப்ளீட் பண்ணி எப்போ வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1854. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 ஆச்சு, அப்புறம் மேல ஆச்சு, அதுக்கப்புறம் ஜூலையில் ஆச்சு, அப்புறம் ஜூலையா ஆகஸ்ட் அடுத்த மாதமே ஃபுல் சிங்கிள் வேல்யூமாக அது கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஸோ இந்த டிக்கன்சன் வந்து இது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் வந்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் த 4th டெலீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாவலை பற்றி அவரோட டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு. சரி, இதோட ஃபுல் டைட்டில் ஒன்று இருக்குங்க, ஹார்ட் டைம்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபார் தீஸ் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல் டைட்டில் ஆஃப் தி நாவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எத்தனை சாப்டர்ஸ்னால் 37 சாப்டர்ஸு, 3 புக்ஸு, 20 இன்ஸ்டால்மெண்ட்ஸு. ஃபுல் டைட்டில் எது, எப்போனா ஆகஸ்ட் 1854 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஸ்டோரியில் முக்கியமானது தாமஸ் ஹார்டி எப்படி மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜில் வந்து வெசெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி சிட்டியை கொண்டுட்டு வராரோ, அதே மாதிரி இங்கே கோக் டவுன் COKETOWN அப்படிங்கிற ஒரு கோக் டவுன் அப்படிங்கிற ஒரு விக்டோரியன் ஒரு ஃபிக்ஷனலைசேஷன், இது வந்து ஃபிக்ஷனலாக கொண்டுட்டு வர்றது தான், ஃபிக்ஷியஸ் தான். ஸோ விக்டோரியன் இண்டஸ்ட்ரியல் மில் டவுன் அப்படிங்கிறத வந்து இங்கிலாண்டில் கொண்டு வந்ததாக இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதோட பேக்ரவுண்டு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மில் அண்ட் த ஃப்ளாஸ் யாருங்க எழுதியிருக்கா? கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? சரி, நானே சொல்லிடுறேனே. ஜார்ஜ் எலியட், அதாவது பெண்ணோட பெயர் வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆணுடைய பெயரில் எழுதின மேரி ஆன் இவான்ஸ் தான் எழுதுனாங்க இந்த மில் அண்ட் த ஃப்ளாஸை. இதுக்கும் 3 வால்யூம்ஸ் இருக்கா. பார்த்து 3 புக்ஸு, இது 3 வால்யூம்ஸு. இதுவும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1860 யார் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளாக்வுட் அண்ட் சன்ஸ் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் எடிஷன் அப்படிங்கிறது வந்து ஹார்ப்பர் பிரதர்ஸ் நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 ஆப்போசிட் பிரின்சிபல் ஆஃப் த டைம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதில் இந்த மில் அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பேட்ரியாட்டிக்கல் நார்ம்ஸு. ஓகேங்களா? ஆணாதிக்கம் சமூகம் சார்ந்தது பேட்ரியாட்டிக்கல் நார்ம்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து யார் அப்படின்னா டலீவர் ஃபேமிலி. அப்புறம் இந்த ஃப்ளாஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஃபெமினினிட்டி, பெண்களுடைய சென்சிட்டிவ்னஸை பற்றி இதை சொல்லுது. இதில் யார் ப்ரொட்டகானிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி. ஓகேங்களா? மேகி யார்? கமெண்டில் போடுங்க. சரிங்களா? இந்த ரிவர் ஃப்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லிங்டன்ஷயர் இங்கிலாண்டில் இருக்குது. இந்த ரிவர் எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளைஸ் பண்ணுறது வந்து லைஃப் அண்ட் டெத்து. சரிங்களா? அதே மாதிரி இதை வந்து இந்த மில்லு எதை இங்கே வந்து சிம்பிளைஸ் பண்ணுது, பார்த்து ரிப்ரசன்ட் பண்ணுறது, ரெண்டாவது பார்க்க போகிறது சிம்பிளைஸ் பண்ணுறது. எதை சிம்பிளாக காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டெபிலிட்டி பற்றியும் அதோட சர்வைவல் பற்றியும் இதில் சொல்கிறாங்க.
சரிங்களா. இப்போது இதோட இந்த மில் அண்ட் த ஃப்ளாஸ் வந்து எத்தனை புக்காக பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 புக்ஸாக பப்ளிஷ் ஆகிருக்கு. சரிங்களா. இது எப்படின்னா இதை வந்துட்டு நம்ம 7 புக்ஸோட டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா புக் 1 பார்த்திங்கன்னா பாய் அண்ட் கேர்ள் 13 சாப்டர்ஸு, புக் 2ல் ஸ்கூல் டைம் அப்படிங்கிறது வந்து 7 சாப்டர்ஸு, புக் 3 வந்து டவுன்ஃபால் 9 சாப்டர்ஸு, புக் 4 வந்து த வேலி ஆஃப் ஹியூமிலேஷன் 3 சாப்டர்ஸு, புக் 5 வந்து வீட் அண்ட் டர்ஸ், டர்ன் அந்த உமி வருங்களா அந்த டர்ஸ், இது வந்து 7 சாப்டர்ஸு, புக் 6ன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் டெம்ப்டேஷன் 14 சாப்டர்ஸு, புக் 7 வந்து த ஃபைனல் ரெஸ்கியூ 5 சாப்டர்ஸு. ஸோ டோட்டல் சாப்டர்ஸ் நமக்கு 58 சாப்டர்ஸ் கிடைக்கும் அக்ராஸ் 7 புக்ஸு. ஸோ 58 சாப்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போது 1860 பப்ளிஷ் ஆகிருக்கா, அதில் 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 58 கிடைக்கும். சரிங்களா. வாரத்தில் 7 நாள் நம்ம ஹார்டாக மில்லில் உழைக்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. தீஸ் ஆர் த திங்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது. சரியா. இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் உங்களோட விஷயங்கள் எல்லாமே என்னென்ன தேவையோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ். ஆக்சுவலி 1886 இது பப்ளிஷ் ஆகுது. ஓகேங்களா. 1886 பப்ளிஷ் ஆகுது. இதோட ஃபுல் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மேன் ஆஃப் கேரக்டர், அதாவது த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் அ மேன் ஆஃப் கேரக்டர். சரிங்களா. 1886 சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி, இதுவுமே அப்படி தான். இந்த நாவல் வந்து வீக்லி சீரியலைசேஷனாக வந்து எதனா கிராஃபிக் அப்படிங்கிற இங்கிலாண்டோடைய பீரியாடிக்கலில் ஜனவரி மாதம் 1886 இது எழுதப்பட்டது. ஓகேங்களா. இதுலேயும் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ஸ்டால்மெண்ட்ஸு. ஓகேங்களா. அது தனியாக ஒரு புக்காகவும் மாற்றுறாங்க. ஸோ அதை புக்காக மாற்றி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு புக்காக கொடுத்தது 2 வால்யூமாக மே மாதம் 1886. அப்போது நமக்கு கேட்டாங்கன்னா நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா மே 1886 1886. இங்கே ஹார்டி வந்து காயின் பண்ண டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெசக்ஸ் நாவல் அப்படின்னு சொல்லி அவர் எப்போவுமே அவரோட ஸ்டோரிஸில் எல்லாமே சொல்லுவார். ஓகேவா. இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா த மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து யாரை ப்ரொட்டகானிஸ்டாக கொண்டு வருது அப்படின்னா மைக்கேல் கென்சார்ட். ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மர்ச்சன்ட். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எத்தனை சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சாப்டர்ஸ். ஓகேங்களா. குழப்பிக்க வேணாம், 45 சாப்டர்ஸு. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான் ட்ரேடை பற்றி சொல்கிறாங்க. அது மில்லில் எப்படி மில்லை ரெப்ரசன்ட் பண்ணாங்களோ இங்கே வந்து கான் ட்ரேடை பற்றி சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸஸ் டாலவே 1925 பப்ளிஷ் ஆகுது. ஓகே. இதை எழுதுனது யார்? மிஸ்ஸஸ் டாலவே, வர்ஜீனியா உல்ஃப். இது வந்து அப்பர் கிளாஸ் சொசைட்டியை பற்றின ஒரு ஸ்டோரி. இவங்களே வந்து வர்ஜீனியா உல்ஃப் பெரும்பாலும் அப்பர் கிளாஸ் சொசைட்டி பற்றி தான் நிறைய எழுதுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எழுத ஆரம்பித்தது வந்து ஜூன் 1922. நம்மளோட வேஸ்ட்லேண்டு எழுதினார்லே டிஎஸ் எலியட், அதே வருஷம் 1922. கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 1924. இதோட ஒர்க்கிங் டைட்டில் சில பேர் வந்து எழுதும்போதே ஏதாவது ஒரு ஒர்க்கிங் டைட்டில்னு வச்சுப்பாங்க. அதை முடிச்சுட்டு ஃபைனலாக வேற ஒரு டைட்டில் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி காட் கிரான்ச்சுவரில் வந்து ஹாப்கின்சன் எப்படி வந்து சானட்டுங்கிற பேரில் ஒர்க்கிங் டைட்டில் எழுதி முடிச்சு அவர் ஒரு பேரை வச்சாரோ, அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வந்துட்டு காட்ஸ் கிரான்ச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் வச்சார் ராபர்ட்டுங்கிறவர். ஸோ அந்த மாதிரி இவங்க எழுதும்போது இவங்களோட ஒர்க்கிங் டைட்டில்னு பார்த்தீங்கன்னா த ஹவர்ஸ், HOURS. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1925 1925. எப்படி வந்து மேயர் ஆஃப் கேஸ்டர்பிரிட்ஜ் வந்து மே மாதம் பப்ளிஷ் ஆச்சோ அதே மாதிரி மே மாதம் 14 இது பப்ளிஷ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆக்சுவலி நீங்கள் வர்ஜீனியா உல்ஃப்னாவே மறக்கக்கூடாது. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட இதை பற்றின இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4th நாவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோடது. இது எதில் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஹோகார்த் HOGARTH அப்படிங்கிற ப்ரெஸ்ஸில் இவங்க ஹஸ்பண்டும் வந்து
இவங்க ஹஸ்பண்டும் லெனார்டும் அதுக்கப்புறம் வர்ஜினியா உல்ஃப் சேர்ந்து இதை நடத்தினாங்க. இந்த ஹோகாத் ப்ரெஸ்ஸுங்கிற அதில் தான் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த டேர்ம் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத டேர்ம் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, அவர் எழுதின ஒர்க்கு பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல்ஸ் சைக்காலஜி 1890 எழுதியிருக்காரு. நம்ம சைக்காலஜி படிக்கிறோம், அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேங்களா, தீஸ் ஆர் த திங்ஸ். இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரியா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம். 4 ட்ராமா இருக்குது, அதை பற்றின இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடியது நீங்கள் லாஸ்ட் 10 மினிட்ல நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே போதுமானது. எழுதி வச்சு பார்த்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டு போனாலும் சரி. இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு எது மாதிரியான ஃபார்மேஷன்ஸில் உங்களுக்கு வேணும் வீடியோஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டீச்சர்ஸ், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.